அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி வந்து கப் கேக் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கப் கேக்கு தான். விலை சௌரியமானது தான். நானும் என் பேரனும் சேர்ந்து செய்கிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. அப்போ நான் போடுற வீடியோக்கள் உன்னைக்கு வரை வாங்க வீடியோவுக்கு போவோம். கேக் மிக்ஸ்மா, சாக்லேட் கேக் மிக்ஸ். இதோட விலையாண்டு பார்த்தா வெறும் 2 வெள்ளி 20 காசு தான். ஒரு முட்டை, தண்ணி, எண்ணெய், அவ்வளோதான் போட சொல்லியிருக்காங்க. சீனி எல்லாத்தையும் நம்ம வந்து போடுறோம். அது நான் தண்ணிக்கு பதிலாக பால் எடுத்துருக்கிறேன். சீனி, அப்புறம் பட்டரும், அது என்ன எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேம்மா. அப்புறம் கப்பில் ஊற்றுறது, கப் கேக்கு பேரம் கேட்குறதுனால கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணத்தில் ஊற்றுறீங்களோ ஊற்றி வச்சுக்கிறேங்க, அது உங்களோட விருப்பம். அப்புறம் ஃபஸ்ட்டு முட்டை, சீனி, மஜரின், அதை பிளாந்தா எல்லாத்தையும் போட்டு அடிங்கம்மா. Take 1 planta sini. Mix. Okay, mix. சீனி வந்து வெறும் 50 கிராம் தான் எடுத்து வச்சுருக்கிறோம்மா. அதில் வந்து 150 கிராம் போட சொல்லி எழுதியிருக்காங்க. இதுவே கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. நீங்கள் இனிப்பை பார்த்து போட்டுக்கிறோங்க, சரியா? அப்புறம் பட்டரும் எண்ணெயும் 150 மில்லி. வெறும் பட்டர் போட்டுருந்தாலும் நீங்கள் போடலாம். நான் வந்து எண்ணெய் அதுவும் போடுறேன். அதில் எண்ணெய் பட்டர் ஏதாவது ஒன்று போட சொல்லியிருந்தாங்க, சரியா? அவங்க என்ன அளவு கொடுத்துருந்தாங்களோ அதுதானே நல்லா கம்மாமன்னு மணத்துச்சு. வெனிலா எசன்ஸ்லாம் போடல. ஏன்னா மாவுலேயே அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, அதனால் நான் அதெல்லாம் போடலை. பேரனுக்கு அடிக்க முடியலை, நான் அடிக்கிறேன். இப்போ பேரன் மறுபடியும் அடிக்கிறாரு. அவர் தான் கப் கேக் கேட்டாருமா. அப்புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறே பாலை போடுங்க. தண்ணியும் போடலாம், பாலும் போடலாமா. 80 மில்லி தண்ணி, சரியா? தண்ணி இல்லைண்டா பால் ஏதாவது ஒன்று போடுங்க. ரொம்ப ஒரு 5 நிமிஷத்தில் அடிச்சிட்டோம்மா. அடித்து நீங்கள் வந்து அவியல் பண்ணுறேன்டா 25 நிமிஷம் அவியல் பண்ணுங்கள். அவனில் பேக்கிங் பண்ணுறதுனால 25 நிமிஷம் வைங்க. இது நம்மளுக்கு கப்பு பெருசுனால நான் வந்து 30 நிமிஷம் வச்சேன். கப்பு சிறுசாக இருந்தால் நீங்கள் 20 நிமிஷம் வச்சாலே போதும், சரியா? அப்புறம் மாவையும் போட்டு அடிங்க. பேரன் அடிக்கிறாரு பாருங்கள். எல்லா மாவையும் கொட்டி அடித்து வச்சுருக்கம்மா. கரெக்டாக எனக்கு உயர கப்புனால எனக்கு வந்து 6 கப்பு வந்துச்சு. அப்புறம் கிண்டி முடிச்சாச்சு. நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ கப்பை வச்சு ஊற்ற வேண்டியதுதான். அவியல் பண்ணுறதுனா நீங்கள் இப்படியே இதிலையே ஊற்றி அந்த தட்டோடையே நீங்கள் அவியல் பண்ணிடலாம். நான் வந்து பேக்கிங் பண்ணுறேம்மா, அவனில் செய்கிறேன், சரியா? இது கப் கேக் தான் செய்யணுன்னு இல்லைம்மா. நீங்கள் வந்து என்ன அச்சோனில் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கரலாம். அது மேலே சுட்டு முடித்த உடனே நீங்கள் அழகாக சாக்லேட்டை காய்ச்சி சாக்லேட்டை திருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலாமா. பேரன் அதோட அடுக்கிறாரு. அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் சாப்பிடணும் இந்த கப் கேக்கு. ஆனால் அது பெரிய பெரிய கப்புமா. ஒன்று கூட ஒருத்தர் சாப்பிட முடியல. பேரன் முக்கால்வாசி சாப்பிட்டு வச்சுட்டாரு. அவ்வளோதான். இப்போ வந்து 30 நிமிஷம் நான் வந்து பேக்கிங் பண்ணுறேன், சரியா? அதோட இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அது இருந்தாலும் சுடுது. பேரனுக்கு சாப்பிடணுங்கிற ஆர்வத்தில் எடுத்து கவுத்துறாரு. கவுத்த சொன்னேன், அப்புறம் கவுத்துனார். கவுத்தி அழகாக எடுத்துட்டாரு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து சாக்லேட்டு மேலே வச்சு புள்ளையில் கொடுக்கலாம், இல்லை இப்படியும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பேரன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் சொதப்பதான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye. Thank you for watching. Like this video.